ஓகே, மார்ச் மாசம் 20ஆம் தேதி உங்களோட இங்கிலீஷ் பேப்பர் உங்களோட கையில தந்தா பிறகு நீங்க என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுத வேணும். ரைட், அது முக்கியமா அது செய்ய வேண்டிய விஷயம். இண்டெக்ஸ் நம்பர் எழுதி போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் முதல் உங்களுக்கு தரப்படும். தந்தோடனே அதை சொல்லுவேன், உங்களுக்கு 1 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும் உங்களுக்கு வழங்கப்படும் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யறதுக்கு. ரைட், இப்போ 10 நிமிடங்கள்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா தரப்படுற ஒரு விஷயம். அது எல்லா எக்ஸாம் ஹால்லையும் அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரியா. இன்னும் எத்தனை ஒரு 17 நாளைக்கு பிறகு 17வது நாள், 17வது நாள் உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் கையில் இருக்கும் முடிய சரிதானே. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கொண்டு உங்களோட கையில இந்த பேப்பரை தந்தோடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் 1ல இருந்து 8 வரைக்கும் அது அவ்வளவுதான் உங்களோட கையில இருக்கும். டெஸ்ட் 1ல இருந்து 8 வரைக்கும் நார்மலா வாசிக்கிறது. நார்மலா தட்டி தட்டி பார்க்கறது. ஓகே, என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, ஷார்ட் பேராகிராஃப் என்ன வந்திருக்கு, ஓகே இதுல நோட்டா நோட்டீஸா இன்விடேஷனா அனௌன்ஸ்மெண்டா அல்லது லொஸ் நோட்டீஸா ஃபோன் நோட்டீஸா இது வந்திருக்கு பார்க்க. பார்த்துட்டு இது ஓகே, இந்த கேள்வி கிராமர் கேள்வியா, இதா இது வித்தியாசமா வந்திருக்கா பார்த்துட்டு ஓகே திரும்ப உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் அப்படியே செக் பண்ணி போட்டு நாங்களே என்ன செய்யணும்னா டிரெக்டா எந்த ஐடியா என்னன்னா நேர டெஸ்ட் 6க்கே போங்க. டெஸ்ட் 6க்கு போங்க. ரைட், உங்களோட கேள்வியை செய்யறதுக்கு டெஸ்ட் 6க்கு போங்க. போயிட்டு என்ன நோட்டீஸ் பார்த்துட்டு அதை கைட்லைன்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. பென்சிலை கையில் எடுத்துட்டு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுது. எஸ், அவர் ஸ்கூல் திஸ் இஸ் சில்ட்ரன் ஹோம். இதில் வந்து உண்மையில இது ஒரு இவெண்ட் இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டி தான். ரைட், என்ன ஆக்டிவிட்டி என்று சொல்லி சொன்னா உண்மையில இந்த விசிட்ஸ் சில்ட்ரன் ஹோம்ன்றதான் இதுக்குரிய இவெண்ட் அல்லது ஆக்டிவிட்டியா இருக்கு. வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் our school and we have changed it in the notice. Welfare Association of our school visits a children's home in the area every year to make some donations. அப்ப இது வந்து பர்பஸ் வந்து என்னத்துக்காக விசிட் பண்ண போறோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் சில டொனேஷன்ஸ் செய்யறதுக்காக, அன்பளிப்புகளை செய்யறது. Write a notice to be put up on the school notice board informing all the students about it. அப்ப இன்வைட் பண்ண போறது யாருன்னு சொல்லி சொன்னா, இன்ஃபார்ம் பண்ண போறது யாருன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இன்க்ளூட் பண்ண வேண்டியது as usual the date of visiting தான். பிளேஸ் வராது, இட் வில் பி ஹெல்ட் ஆன் டேட், டைம், பிளேஸ் அப்படி ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள இது வராது இந்த நோட்டீஸ். ஐட்டம்ஸ் தட் கேன் பி டொனேட்டட், என்னென்ன ஐட்டம்ஸ் டொனேட் பண்ண போறோம், to whom the items should be handed over, பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் இந்த விஷயத்தை நாங்கள் எழுதணும். அப்புறம் ஷுட் பி ஹேண்டட் ஓவர்னா நீங்களும் ஷுட் பி ஹேண்டட் ஓவர்ன்னு எழுதுறோம் நீங்கள். ஸோ அப்படியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் விடாமல் கிராமட்டிக்கலி எப்படி நாங்கள் எழுதணுன்றதை பார்க்கணும். எவ்ரி ஒன் ப்ளீஸ் எழுதுங்க. நோட்டீஸ் அண்ட் ஹியரிங் போடுவீங்க சரியா. நோட்டீஸ் அண்ட் ஹியரிங் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். The welfare association welfare association of our school. இதுல அவர் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஸ்கூலை போடலாமான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை சரியா. நம்ம உங்களோட உதாரணமாக சைபர் லேடிஸ் காலேஜ்
போடலாம். வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் சைப்ரஸ் லேடிஸ் காலேஜ், ரைட்? has planned என்ற ஒரு விஷயத்தை நான் போடுறேன். has planned to visit a children's home இந்த ஏரியாவை நாங்கள் வவுனியா வவுனியா ரைட். இல்லாட்டி இதுல சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு நாங்கள் ஒரு நேம் ஒன்றை கொடுக்க போறோம்னாலும் ஓகே. சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு நேம் ஒன்றை கொடுத்தாலும் இன்னும் எங்களுக்கு பெர்ஃபெக்டா சரி. ஓகே, இதுல மாடிஃபிகேஷன் நான் செய்யறேன். என்னண்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான் டு விசிட் சில்ட்ரன்ஸ் ஹோம் இல்லாம இதுல அருளகம் சும்மா அருளகம் அருளகம் இது இன்வெர்டட் கமா நான் போடுறோம். இன்வெர்டட் கமால நான் போட்டுட்டு அருளகம் சில்ட்ரன்ஸ் ஹோம் இன் வவுனியா. எவ்ரி இயர்னு போடாம திஸ் இயர் திஸ் இயர்னு போடுவோம். இது வளமையான செயற்பாடு தானே. அப்ப அவ எவ்ரி இயர் வந்து நாங்கள் ஹேஸ் பிளான் வந்து விசிட்ஸ் போட்டிருந்தா நாங்கள் எவ்ரி இயர்ன்றதை போடலாம். டு மேக் சம் donations make some donation. இவ்வளவு விஷயத்தையும் எழுதிட்டு இப்ப டேட் எழுதுவோம். நாங்கள் முதலாவது include the following date of visiting on 6th March 2025. 6th March 2025 at 8 AM. இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் முதல் கொடுக்குறோம். விசிட்டிங் டேட் ஆஃப் விசிட்டிங் போட்டாச்சு. மற்றது என்னென்ன விஷயம் எங்க விசிட் பண்ண போறோம்னு போடாது. The Welfare Association of our school has planned to visit Arulagam Children's Home in Vavuniya this year to make some donations on 6th March 2025. The 2025 நாங்க போடாவிட்டாலும் எங்களை பிரச்சனை இல்லை. On 6th March this year கொடுத்தபடியா 6th March கொடுக்கலாம், போட்டாலும் பிரச்சனை. Right. All the students are informed. All the students are informed. Informing informed to donate items which should be handed over to the teacher in charge. Before
before 4th March இப்படியே கொடுக்கலாம் அல்லது before this week என்ன டேட் போடுவோம் தான் அப்படியே before this week கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு all the students are informed அனைத்து மாணவர்களும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்ன செய்ய சொல்லி donate பண்ண சொல்லி donate items we can mention the items here right என்னண்டு items such as biscuit box and some pillow cover pillow and some dry rations தெரியுமா நம்மளுக்கு அரிசி மாஜின் எல்லாமே dry ration இப்படியான விஷயங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் சரியா சஜஷன் போல பிஸ்கெட் பாக்ஸ் இதாகும் ஓகே மேட் கூட சொல்லலாம் மேட் கம பிலோ கம மேட் இது கணக்கு எழுதி நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏற்படுத்தாம பொதுவாக ஐட்டம்ஸ் போட்டாலே ஓகே தான் பட் வேர்ட்ஸுகளை பார்க்கணும் 40 to 50 வேர்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக நாங்கள் we can add ரைட் பென்சிலால முதல் ரைட் பண்ணிட்டு ஒரு ரோ பண்ணி ஒரு ஐடியாவை எடுத்துட்டு பிறகு நீங்கள் இன்க்ளூட் பண்ற விஷயங்களை டக்கு டக்குண்டு இன்க்ளூட் பண்ணிட்டு பிறகு என்ன செய்யலாம்னா நீங்கள் ஃபைனலாக வேணாலே விடலாம் நீங்கள் ஒரு அப் டு 10 to 15 minutes you can spend for this question இது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா முதல் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சஃபரிங் இருக்கும் எக்ஸாம் பேப்பர் அப்போ கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணப்படாது அப்போ ஒரு மத்தியானம் 10 நிமிஷத்துல அந்த 10 நிமிஷத்தையும் ரைட்டிங் எடுத்து போட்டு அதே மாதிரி ஒரு அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவா 5 minutes எடுத்தீங்கன்னா இட்ஸ் இனஃப் ரைட் ஒரு ஐடியா எடுக்கிறது தான் ஒரு டைம் எடுக்கும் ஐடியாவை எடுத்துட்டு ஒரு பென்சிலால வேற ஒரு இடத்துல ஐடியாவை எடுத்துட்டு நீங்க இதுல எழுத வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ப்ரெஷர் இருக்காது வேர்ட இன்சார்ஜ் டீச்சர் இன்சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் போடப்பட்டு அப்ப இது கேள்வியில இருக்கிற மாதிரியே நான் எழுதி இருக்கிறேன் அப்ப சில நேரம் இது வளம் விச் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் போட்டபடியா இதுகள் எல்லாம் இந்த வைரேஷன்ஸ் அது எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட வேணும் என்ற ஒரு பெசிவா கொடுத்தபடியா ஷுட் பி ஹேண்டட் ஓவர்னு வந்திருக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி போட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்றோம் என்னன்னு ரைட் இவ்வளவு நோட்டீஸ் இதுல ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் பல எழுத தேவையில்லை எல்லாம் போட்டாச்சு ரைட் கீழே நாங்கள் யார் போடுவோம்னா செக்ரட்டரி என்று தான் போடுவோம் ஏன்னா மென்ஷன் பண்ணப்படல யூ ஆர் த செக்ரட்டரி என்று சாரவன் வளமையா இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணப்படாதபடியா நாங்கள் த செக்ரட்டரி என்றே போடுவோம் த செக்ரட்டரி அதே மாதிரி இங்கால ஒரு எழுதின டேட்டை போடலாம் இந்த டேட்டை போடுற சரியா டைமிங்க பார்த்து போடுங்க இது நெருக்கடியா போடல தர மாட்டாங்க ஏர்லியா டைம் இந்த டைம் தான் போடணும் இல்லை டேட் தான் போடணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா சரி அப்படியே ஒரு நோட்டீஸை நீங்க எழுதுவீங்கன்னா ஓகே இருக்கும் இதுல நான் என்ன உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் சொல்ல போறேன் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்க செய்யலாம் என்ன சேஞ்சஸ் செய்யலாம்னு இருக்கேன் இதுல all the students are informed என்று சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்தை மாற்ற போறோம் இதை வேற விதமாகவும் நீங்க எழுதலாம் இருக்குதான் இதை நீங்க எழுதி வைக்கிறதுதான் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை சில பேர் என்னமா எழுதுவீனம்டா யூ கேன் டொனேட் ஸ்டார்ட் பண்ண இதுல கீழே எழுதுறேன்
சில நேரங்கள் நீங்க எப்படி எழுதலாம். You can donate the items such as இப்படி போடலாம். என்னென்ன விஷயம், ரைட்? அப்படியான போட்டு பிறகு you should hand over the items. இப்படியும் எழுதலாம். passive voice இல்லாம active voice எழுதுறோம்னா இப்படி எழுதலாம். You should hand over the items. இதே நீங்கள் இப்படியான வசனங்களையும் we can make it என்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நோட்டீஸ் வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது நோட்டீஸ் மேல. ஸோ இதுல இன்ஃபர்மேஷனை நாங்கள் பெசிவா கொடுத்தாலும் ஓகே தான், நெகட்டிவா கொடுத்தாலும் ஓகே தான். நீங்க தான் அதை முடிவெடுக்கணும். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் passive voice only you can write. Otherwise my advice is write in active voice. active voice ல இப்போ நான் கீழே you can donate items அப்படி எழுதுறதுதான் பெட்டர். எப்பவுமே தேவையில்லாம சிக்காதீங்க, சரியா? கவனமா இருக்கணும். எஸ்பாட பொறுத்த மட்டும் எங்களுக்கு 38 அல்லது 39 மார்க்ஸ் வந்து கட்டாயம் மஸ்ட் இருந்தால் தான் we are confident for A. அதை விட ஒரு மார்க்ஸ் குறைய உங்களோட ஏ வந்து டவுட் ஆகிக்கொண்டே போகுதுன்னு அர்த்தம். அதுக்குரிய வேலையை சரியா எக்ஸாம் ஹால்ல நீங்க செய்யணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எக்காரணம் கொண்டு மார்க்ஸை இழக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது, சரியா? அப்ப அதுல தெளிவா இருக்க வேணும். Writing inch by inch, you have to check it out when you do the exam. சரியா? எக்ஸாம் நீங்க செய்யல வட்டிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட்ச் பார்த்து நீட்டா செய்யும். தாராளமா டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குமே தவிர, ஆனா டைம் ஒன்றும் ஓடையில, டைம் உங்களோட இருக்கு, சரிதானே? அப்ப வடிவா நீட்டா நீங்க செய்யக்கூடிய டைமிங் உங்களுக்கு இருக்கும். நீங்களா மைண்ட் செட்டை வளர்த்து கொள்ளாதீங்க. எப்படி ஐயோ டைம் காணா போயிட்டுது, ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்ணும், சரியா? உங்களோட இஷ்டமான கடவுளை நினைச்சு கொண்டு எழுத தொடங்கினீங்கன்னு சொல்லி சொன்னா நீட்டா எழுதி முடிக்கலாம். ஸோ டெஸ்ட் 6ல ஸ்டார்ட் பண்ணி போட்டு அடுத்ததா நீங்க வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி என்னடா தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற மாதிரி இல்லாம ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி you can go to the first question or second question. Again you can come to the last question, test 8 short paragraph. போயிட்டு வரலாம். ஆனா my advice is you just go to the test 8 secondly, சரியான? அப்ப நீங்கள் டெஸ்ட் 8க்கே போறது நல்லா போனா உங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ். ஒரு அரை மத்தியானம் ஒரு மத்தியானமாய் விளங்கும். மிச்சம் இருக்கிற அரை மத்தியானம் இருக்குதாங்க, அது ஒரு மத்தியானமாய் விளங்கும். அவ்வளோ டைமிங் இருக்க மாதிரி இருக்கு. அப்ப நாங்க நேரடியாக எங்க போறோம்டா இப்ப ஷார்ட் பேராகிராஃப் ரைட்டிங்க்கே போறோம், சரியா? இதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்ப ஷார்ட் பேராகிராஃப் ரைட்டிங் போவோம். என்ன ஷார்ட் பேராகிராஃப் வந்துருக்கு? How we should look after the elderly people. Television program I watched. டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச் வந்து கிரேட் 9லயே நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். முதலாவது பாடம் கிரேட் 9ல முதலாவது பாடமே சில்ட்ரன்ஸ் கேன் சிங் என்ற ஒரு பாடம். அதுல இருக்கிற விஷயங்கள் வடிவா சொல்லப்பட்டிருந்தது. அதாவது நீங்க இஃப் யூ ஹேவ் கிரேட் 9 புக் நீங்க ஒருக்கா வாட்சி பாருங்க. அதுல ஆல் த ஃபேமிலி வந்து நாங்கள் இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல அந்த ஃபர்ஸ்டா வந்த பாயோட வாய்ஸ் வந்து கிரேட் வாய்ஸா இருந்தது. ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிட்டோம் ஏர் ரன் வின்னர்னு சொல்லி
பிறகு அங்க ஆடியன்ஸ் என்ன சொல்றது, அங்க ஆர்கெஸ்ட்ரா வந்து அவ்வளவு ஒரு பிக்கா இருந்தது, அவ்வளவு ஃபேமஸான ஆர்கெஸ்ட்ரா நல்லா இருந்தது. அதுல நியர்லி 30 மெம்பர்ஸ் பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கிரேட் 9ல படிச்சுனாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் ஞாபகம் இருக்க வேணும். ஏன்னா இது முதலாவது பாடம். கூடுதலா இங்கிலீஷ்ல முதலாவது பாடம் வந்து அவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கிற பாடம் இல்லை, அப்ப மறக்காது. அந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணீங்களே எவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நாங்க முடிக்கிறதுல தானே. எந்த ஒரு பாடமும் அப்படித்தான், முடிக்கல அது ஏனோ தானோன்னா முடிப்போம். ரைட்? அப்படியாப்பட்ட ஒரு பேராகிராஃப் தான் டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்ட். டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்ட் வந்து யூ கேன் ரைட் இட். இது கிரேட் 9ல இருந்தே, இது கிரேட் 9ல எஸ்ஏயா வர்றது. பிறகு அது அப்படியே சுருக்கி சுருக்கி ஷார்ட் பேராகிராஃபா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த ஐ வாட்ச். அப்ப என்ன டென்ஸ்ல எழுத வேணும்ன்றதான் அடுத்த கட்டமான உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். என்ன டென்ஸ்ல எழுதலாம். இப்போ டென்ஸை வந்து நாங்கள் இதுல எப்படி டிசைட் பண்றோம்னா, இங்க பாருங்க, இதுல வாட்ச் இருக்கு. டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வில் வாட்ச் ரெண்டு பேர் ஆகுது. டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்னு வரும், ஈடி இல்லாம வரும். ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வளமையா நான் பாக்குற டிவி ப்ரோக்ராமை பற்றி எழுத வேணும். சரி, வளமையா என்னென்ன டிவி ப்ரோக்ராம் பார்க்குறேன் நான், எப்படி அதை என்ஜாய் பண்றேன் நான்ன்ற மாதிரி எழுதுவோம். இது ஏதாவது ஒரு சூப்பர் சிங்கர் ஃபைனலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம், பிக் பாஸ், ரைட், அப்படியான ஒரு ப்ரோக்ராம் பற்றி, ஒரு ஃபைனலை பற்றி வந்து ஃபுல்லா எழுதுறது தான் இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்டா இருக்கு. ஓகே, ஸோ ஈஸியா எழுதக்கூடிய விஷயம் இதுல டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச் தான். How we should look after the elderly people என்ற வந்து something difficult தான். என்னென்ன elderly people பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கு. அதுல எங்களுக்கு vocabulary கொஞ்சம் மிஸ் ஆகுது சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நாங்கள் கேர்ஃபுல்லா டிசைட் பண்ண வேணும். இப்படி என்ன எதை எழுதுற என்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. முதல் அதை பார்த்தா தான் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி. உங்களுக்கு வடிவா தெளிவா வழங்க வேணும் பிள்ளைகள். ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பிரசன்ட்ல எழுத வரும் அல்லது பாஸ்ட்ல எழுத வரும். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல பார்த்தோம்னா the gift I received வந்தது, I have received என்று கூட அதை எழுதலாம்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, அப்படி ஒவ்வொரு டென்ஸ்லயும் நீங்க கூடுதலா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதக்கூடிய மாதிரியான ஒரு பேராகிராஃப் டைம் பாருது. ரைட்? அப்ப நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னான் இல்ல, டெஸ்ட் 8ல என்னென்ன பேராகிராஃப் வந்தேன்னு சொல்லி, அந்த டியூட்ல ஒரு டியூட் ஒன்று போட்டோம்னா அந்த டியூட்லயும் இருக்குது. அதாவது 2004ல இருந்து 2023 வரைக்கும் என்னென்ன ஷார்ட் பேராகிராஃப் வந்திருக்கு என்ற விஷயத்தை இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஷேர் பண்ணினேன். அப்ப அதை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு விளங்கும். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் தான் வந்துட்டே இருந்தது. ஆல்ரைட், ஸோ இப்ப நாங்கள் இதுல இருக்கிற ஒரு விஷயத்தை எழுதி பார்க்க போறோம். ஒன்று வந்து இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச் வந்து ஈஸியா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றது how we should look after the elderly people. elderly people எப்படி நாங்கள் லுக் ஆஃப்டர் பண்றது விஷயத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ஏனென்றா அதுதான் எங்களுக்கு டிஃபிகல்ட்டான விஷயம். மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கிற ஆன்சரு I am going to share on your groups, right? குரூப்ஸ்ல ஷேர் பண்ணிருக்குன்னு பாருங்க, எல்லா குரூப்புக்கும் போட்டுவிடுறேன். அதை இருக்க கொப்பி எழுதி பாருங்க தயவு செய்து. எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கான். குரூப்பை பாருங்க, செக் யுவர் குரூப்ஸ்.
Okay, have you checked? Watching cartoon. Okay, then. How we should look after the elderly people. அதுல இருக்குது. Elderly people are the treasure of a country. Treasure அவையான் செல்வம். Therefore, we should look after them with much care. When they grow old, they become weak. It's then we should treat them by giving food and medicine. Also, we can be good listeners and companions and friends to keep them happy and content. They should be isolated in their old age. Isolated என்ற வேர்டு உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்துல நாங்கள் கடுமையா பாவிச்ச ஒரு வேர்ட் வந்து ஐசோலேட்டட், தனிமைப்படுத்துறேன்னு சொல்லி. அப்ப கட்டாயம் அதுல போடப்பட்டிருக்கு பாருங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை. இட் ஷுட் பி பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க வேணுமா? அதுல உள்ள வேர்ட் கவுண்ட் is less than 20. Overall marks should be 2. சரியா? அப்ப உண்மையில இதுல என்ன மாதிரி நாங்க பாக்குறதுன்னு சொல்லி சொன்னா, வேர்ட் கவுண்ட் பண்ணி பார்க்கல 20 வேர்ட்ஸுக்கு குறைவாக இருக்குமா இருந்தா, உங்களோட பேராகிராஃப் வந்து 20 வேர்ட்ஸுக்கு குறைவாக இருக்கும்டா நாங்கள் வந்து 2 மார்க்ஸ் தான் போடுவோம். சரியான? அதுக்கு கண்டென்ட் கொண்டு லாங்குவேஜ் கொண்டு தான். 20 வேர்ட்ஸுக்கு கூடவா இருந்தா தான் வாசிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன இருக்குதுக்கு. அப்ப நீங்கள் உங்களோட வேர்ட் கவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேர்ட் கவுண்ட நீங்க 50 to 60 அது இருக்க வேணும். நோட்டீஸ்ல கூட அவ்வளவு மைனூட்டா பாக்குறேல. ஏன்னா அது நீங்க ஒரு வரியில எழுதக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வேர்ட் கவுண்ட தாரது நோட்டீஸ்ல. சில ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வரியில எழுதி போட்டு வரக்கூடிய ஆக்கள் இருக்கு தானே, அதுக்காக தான் அது தாரது வேர்ட் லிமிட். இங்க ஷார்ட் பேராகிராஃபை பொறுத்த மட்டும் ஒரு பேராகிராஃப் வந்து 50 சொல்ல கொண்டிருக்கணும்ன்றது நியதி. சரியா? அப்ப ஒரே பேராகிராஃபா எழுதணும். தயவு செய்து இங்க பேராகிராஃபை பிரிச்சு விட்டுறாங்க. சரியா? ஒரு 4 வரிக்கு பிறகு பேராகிராஃபை பிரிக்கிறேன், அடுத்த வரியில ஒன்று எழுதி விட்டீங்கன்னா முடிஞ்ச கதை. பேராகிராஃபை பிரிச்சா மார்க்ஸே கிடைக்காது. பிள்ளைல அதுல கவனமா இருக்கணும். சரியா? அப்ப இதெல்லாமே சின்ன சின்ன நாங்கள் அறியாம விடுற மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். இதுதான் மைனூட்டா அங்க பார்க்கப்படும். ஒரு பேராகிராஃப்னா ஒரே பேராகிராஃப் தயவு செய்து வெட்டாதீங்க. வெட்டி 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 செய்யாதீங்க. இது உங்களோட ஃபைனல், உங்களோட இது கடைசி கட்டமான ஒரு எக்ஸாம். ஸோ இதுல வெட்டுறாம வடிவா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கல வெட்டுறாங்களா அது மாதிரி செய்யணும். எக்ஸாம் பேப்பர் பெர்ஃபெக்டா இருக்கணும். சிபெக்ஸ்கள் பாவிக்க கூடாது. அதெல்லாம் தெரியும் தானே. எக்ஸாம் காமன் எக்ஸாம் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே. சரி, அதுகளெல்லாம் ரிஜெக்ட் ஆன பேப்பர்ஸா போயிடும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா ஒரு கேள்வியை ஒரு கலர்ல செய்ய வலிக்கிறது. சரியா? ஒரு நீல கலர்ல எழுதி கொண்டு வந்து போட்டு அப்புறம் டக்குண்டு கருப்பா பென்சிலால செய்துட்டு பேனியால செய்யறது. அப்படியெல்லாம் செய்யாங்க பிள்ளைல. ஏதாவது ஒன்று அப்படியான பேப்பர் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவாங்க, சஸ்பெக்டட். சரியா? அப்ப அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாம இது செய்யற மாதிரி இருக்கு. ஓகே, டெஸ்ட் எய்ட்டுக்குரிய விஷயத்த முடிச்சேன். ஸோ இது ரெண்டையும் முடிக்க பாருங்க. இப்ப நாங்களே இவ்வளவு விளங்கப்படுத்தி செய்யவே அரை மத்தியானத்துல முடிச்சிட்டோம். சரியா? நாங்கள் எழுதாத டைம் பார்த்தோம்னா எழுதின டைமையும் சேர்த்து பார்த்தோம்னா அரை மத்தியானம் மீச்சினோம். சரியா? அப்ப இனி அடுத்த கட்டம் எங்க போகணும்னா டெஸ்ட் 7க்கு போகணும். அதான் அடுத்த ப்ரெஷர் எங்களுக்கு. டெஸ்ட் 7
பிறகு நீங்கள் கடைசியா எல்லா இந்த கஷ்டமான வேலையை செய்து ஈஸியான வேலையை செய்யறது டைம் இல்லாம ஆக்கிடாம வேகமா ஸ்டாப் வாட்ச் வச்சிருப்பீங்களா கையில எப்படியும் வாட்ச் கட்டியிருக்கோம் எக்ஸாம் போய் வாட்ச் கொண்டு போகணும். சரி அப்ப அது சூப்பர்வைசரை கூப்பிட்டு டைம் என்னன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. நீங்க கூட மகனி கூட வச்சுக்கொண்டு பார்த்துக்கணும் இருந்தீங்க. Read the story given below and answer the questions. A young man was traveling in Italy. Young woman was traveling in Italy. She was in a street Florence, admiring some leather handbags in a shop window. Suddenly, an old man touched her arm and said in Italian, "Excuse me, miss." "Yes?" asked the young woman, wondering what this old man wanted. Is there some in your family? Maybe your mother called Jennifer? அப்படி கேட்குறேன். யாராவது உங்களோட ஃபேமிலி இருக்கிறாங்களா? ஜெனிஃபர். Yes, said the young woman. My mother's name is Jennifer. Why? How did you know that? எப்படி உங்களுக்கு தெரியும்? Because you look exactly like the lady who taught me English when I was living in Boston in 1950, replied the old woman. அப்ப அந்த ஓல்டு உமன் பண்றா என்னன்னு சொல்லி இப்படி இங்கிலீஷ் டீச்சர் படிக்கிறேன் அத வந்து சொல்லிங்க ஆச்சரியமா பொண்ணை வாங்கிட்டு இருக்கு. Okay, so that's strange, said the young woman. I come from Boston, but no one in my family is a teacher. அப்ப அவ சொல்றா ஒருத்தர் மேன் டீச்சர் இல்லையே, ஆனா ஜெனிஃபர் ரான் எல்லாமே ஓகே. Are you sure? asked the stranger. Pretty sure, she said, but feeling doubtful. That night, back at the hotel, the young woman phoned her parents' home in Boston, and she told her mother what happened that day. Her mother told her that for about 5 years in the 1950s, she had volunteered to help foreign students to learn English. Many of them had come to America from Italy. என்ன நடந்திருக்குன்னா உண்மையில அவ டீச்சர் இல்லை, ப்ரொஃபஷனலி டீச்சர் இல்லை. அமெரிக்காவுக்கு வார ஆக்கள், இத்தாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு வார ஆக்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்கு. இதுதான். ஸோ அப்படி தான் அந்த டீச்சர் ஆகின சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ நான் படிக்கிற காலத்திலையும், அதாவது இப்போ ஹையர் ஸ்டடீஸ் செய்கிற காலத்திலையும் வந்து நான் என்ன செய்திருக்கிறேன்னா, கொஞ்சம் இந்த அப்போ வேலை செய்து கொண்டிருந்த ஆக்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில். வேலோட அன்றைக்கும் ஒரு அண்ணா ஒரு ஆள் கண்டு காய்ச்சவர் என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட நான் ஃபார்மல் எஜுகேஷன், அது அந்த முறைசாரா கல்வின்னு ஒரு பிரிவு இருக்கு இந்த விளைய கல்வி அலுவலகத்தில், அதில் வந்து படித்தவர் என்னட்ட என்று சொல்லி வந்து காய்ச்சி சத்தியமே ஞாபகமே இல்லை. நான் அப்போ நான் ஹையர் ஸ்டடீஸ் ஏ லெவல் முடிச்சு ஹையர் ஸ்டடீஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் நான் சும்மா தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு படிப்பிச்சு கொண்டு இருந்தேன் நான். அப்போ அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன் கிடைச்சது. இப்பயும் இருக்கு அந்த முறைசாரா கல்வின்னு, நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோட போய் கொண்டிருப்பீங்க. அதுல ஆஃபீஸர்ஸ் கூட இருப்பினும், ஆனா அதுல போய் இந்த சர்டிபிகேட் எடுத்தா வேலிட். அவ அப்படி சில நேரங்கள்ல ஒரு இதுதான் நடக்கும் இன்சிடென்ட். அது 2000, நான் சொல்ற இது வந்து 2007ல. அப்போ 2007ல படித்தவர் இப்ப வந்து என்ன தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் கண்டுபிடிக்கிறது. பிறகு எல்லாம் சொல்லி கொண்டு வரைகளை ஓகேன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப அவர் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஏடியா இருக்கிறார், அசிஸ்டன்ட் டிரெக்டரா இருக்கிறார் ஜெஃப்னால. அப்ப அவர் வந்து கலைச்சார், ஞாபகம் இருக்கா என்ன, நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நான் சொல்லி சொன்னேன். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இது செய்த விஷயம் பேரு. அப்போ அப்படிதான் இந்த ஜெனிஃபர்ன்றவும் இத்தாலியில இருந்து அமெரிக்காவுக்கு வரையில இத்தாலியன் அந்த மொழி தான் கதைப்பினோம். அப்போ அவைகளுக்கு அமெரிக்காவில் இங்கிலீஷ் கதைச்சே ஆகணும். அதுக்காக
அப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு. ரைட். ஸோ இந்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ ஆன்சரை பார்த்தோம்னா இப்போ உண்மையிலே நாங்கள் இதை எப்படி வச்சிருக்கோம்னா வாட் ஹூ அண்டு கீழே இருக்கிற கேள்வியை வச்சுக்கொண்டு நான் பேராகிராஃபுக்கு போகணும். ஏன்னா இப்போ உடனடியாக அப்படி வாசிச்சு விளங்கி கொள்ற அளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த ஜூம் கிளாஸ் எதுவுமே தேவையில்லையே. நாங்கள் ஈஸியாகவே எடுத்துட்டு போயிடுவோம். சரிதானே? எதுவுமே தேவையில்லை, கிளாஸஸே தேவையில்லை. அப்படி ஒரு நாலேஜ் இருக்கவே இருக்காது. ஏன் நான் இதை வாட்சி காட்டினானுண்டா உங்களுக்கு ஒரு ட்ரூவை சொல்லணும். என்னன்னா இதுல இருக்கிற விஷயம் வந்து கட்டாயம் ஒரு ஸ்டோரியா தான் இருக்கு. சரியான கூடுதலா பாருங்க, கணக்க பாஸ் பேப்பர்ல நீங்க பார்க்கல எல்லாமே ஸ்டோரியா தான் இருக்கும். அதுல நீங்க தெளிவா இருக்கலாம். ஓகே, ஸ்டோரி தான் வரப்போகுது. ரைட். ஸோ இப்ப பார்ப்போம் ஆன்சர் என்ன மாதிரி வருதுன்னு. முதலாவதுக்கு பார்த்தோம்னா what the young woman doing in the street and watching handbags in shops. அவ்வளவுதான். இதுதான் இதுக்குரிய ஆன்சரா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெளிவா தெரியுது ஹேண்ட்பேக்ஸை பார்த்தோன்னு ஷாப்ல, அதாவது விண்டோக்குள்ள. Who was Jennifer? The old woman? இல்ல. The young woman's mother? Yes. The young woman? இல்ல. அப்ப யாருன்றது குழப்பமா இருக்கும், கவனமா இருக்கும். The old woman was talking about her மதரை பற்றி கதைச்சவாவா, சிஸ்டரை பற்றி கதைச்சவா, இல்ல டீச்சரை பற்றி தான் கதைச்சவா? டீச்சர் இஸ் தான். The word them, line 2ல them வந்து many of them had come to America னா என்ன அர்த்தம்? them என்றது young woman and her mother இல்ல. foreign students yes, அவேதான் foreign students. Jennifer and her students இல்ல. many of them had come என்றது foreign students. பெரிய கஷ்டப்படுவாங்க. இப்ப நாங்களும் ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போற ஆக்களும் எப்படியாவது IELTS பாஸ் பண்ணி கொண்டு போயிருவினோம். அங்க பிரச்சனை இல்லாம போயிடும். பட் அங்க பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னா வாயை திறக்க மாட்டாங்க எங்க ஆக்கள். தெரியும் தானே? வாயை திறந்து இங்கிலீஷ் வைக்கிறது இப்ப நிறைய நாலேஜ் இருந்தாலும் வாய் திறக்காது. இப்ப நீங்க இதுக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு உண்மையில நல்ல நாலேஜ் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா நாங்க இங்கிலீஷ்ல கதைக்கவே மாட்டோம். அதான் ஸ்ரீலங்கா பீப்புள்ட ஒரு பிரதானமான ஒரு ட்ரோபேக் சொல்றதை விட ஒரு மைனஸ் சொன்னாலே ஓகே தான். அவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஆனா இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன்ஸுக்கு சும்மா ஒரு 4-5 வேர்டை வச்சுக்கொண்டு சும்மா வேற லெவல்ல கதைப்பான இங்கிலீஷ். அவன் அந்த ஃபியர்னஸ் இல்லை, அது தூக்கி வாயத்தை வந்து கதைக்கவன். எப்ப அப்படி கதைக்க வலிக்கிறோமோ அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ். நான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, ரஜினிகாந்த் வந்து இந்த கம்யூனிகேஷனை பற்றி சொல்றேன். ஒரு ஒரு சின்ன வீடியோ, அதை நீங்கள் டைம் நீங்கள் யூ கேன் வாட்ச் இட். அதுல இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷை வந்து கதைச்சாதான் வரும்ன்றதுக்கு அந்த வடி வச்சிருக்கு. உண்மைதான், அது சரியான உண்மை. சரியா? எங்களுக்கு அந்த கதைக்கிறதுடைய சந்தர்ப்பங்கள் சமூகத்துல கிடைக்கிறீங்களே, அதுதான் வேறு. நீங்கள் யோசிக்கிறது ஓலவல்ல ரைட், இங்கிலீஷை எடுத்தான் எடுத்தான் அடுத்த இடத்து போகும். அதோட நின்று விடாது இங்கிலீஷ். இது வந்து ஹிஸ்டரியோ சயின்ஸோ என்ன மற்ற பாடங்களோ தமிழோ இல்லை, தமிழோ சமயமோ எதுவுமே இதுக்கு பிறகு வேற போறது இல்லை. உங்களோட ஆர்ட்ஸ் படிக்கிறார்களுக்கு வரப்போகுது, ஆர்ட்ஸ் ஹிந்து கல்ச்சர் தமிழ் படிக்கிறார்களுக்கு திரும்ப தொடர்ச்சியா வரப்போகுது. பட் சயின்ஸ் படிக்கிறார்களுக்கு சயின்ஸ் வரப்போகுது, மேத்ஸ் படிக்கிறார்களுக்கு மேத்ஸ் தொடர்ந்து வரப்போகுது. ஆனா எல்லாரோடைய மேர் வரப்போகுதுன்னா இங்கிலீஷ் வரப்போகுது. சரியா? இங்கிலீஷ் இல்லாம நீங்க எங்க போனாலும் ஒரு இடத்துல ஏதாவது இடத்துல ஸ்டக் ஆக வேண்டிய தேவை வந்து இருக்கு. சரி, இப்ப வேலையில இருக்கிறார்கள்ட்ட கேட்டீங்கன்னா அது தெரியும். அவ கைவிட்டுறாங்க இங்கிலீஷ். லவ் இங்கிலீஷ் அண்ட் லேர்ன் இங்கிலீஷ். Right. So, which sentence is correct according to the story? ஏண்டா இதுல முதலாவது பார்க்கும் young woman meets an old woman who had taught her English. அது இல்ல, அப்படி அவருக்கு படிப்பிக்கல தானே. The young woman's mother had taught English to the old woman in Boston. அதான் சரியான விட. அடுத்தது, the young woman in the story looks exactly like the old woman. அது ரெண்டாவது எடுத்தோன்னா போல.
அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னா நேரடியா டெஸ்ட் 4க்கு போறோம். டெஸ்ட் 4க்கு போனோம்னா ஈஸியா நாங்க டெஸ்ட் 4 செய்யலாம். அப்படின்னா இது கிராமட்டிக்கல் கொஸ்டின் இருக்கும், கொஞ்சம் மெனக்கெட புரியும். இல்லாட்டி நாங்க பிக்சருக்கு செய்தாலும் ஓகே தான், பிக்சர் செய்தாலும் ஓகே. ரைட். In test 4க்கு போறோம். Underline the most suitable word given within brackets to fill in each line. The first one is done for you. In a city, there lived a girl of about 5 and she had only her mother. They spent past tense underline பண்ணிக்கலாம். Their life happily, though they இருந்த போதும் சரியா, though they had வரப்போகுது இந்த past tense நிறைய கஷ்டங்கள் இருந்தது. Had many hardships. The mother who worked in the past tense worked in a hospital earned only a small amount of money. Every rupee she திரும்பவும் past tense earned. இது மாதிரி ஒரு ஈஸியான வேலை எங்கேயும் இல்லை, எவ்வளவு ஈஸியா வந்தது. ஆனா எல்லாத்துக்கும் நீங்க past tense ஆனேன்னு நேச்சுக்கணும். ஃபெட் அண்ட் போட்ட அகலம் இருக்குது, மேல ஃபெட் அண்ட் போடக்கூடாது. இங்க டூ அதான் எல்லாம் பாஸ்ட் டென்ஸா வந்துருக்கானா இங்க வந்து டூ இஸ் வைக்க போறான்னு அர்த்தம். அலர்ட்டா இருக்கும். அப்ப டூ ஃபீடுன்னு தான் நாங்க போட போறோம். ஏன்னா டூக்கு பக்கத்துல வேர்ப் பண்ணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்றது. எக்ஸாம் பேப்பர் செய்ய டூக்கு பக்கத்துல வேர்ப் பண்ணு. டூ ஃபீடுன்னு வரப்போகுது. வயல் டே வயல் வரைக்கும் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இந்த நான் வயலுக்கு ஒரு சின்ன விளக்கம் அண்டைக்குன்னு சொன்னேன், இன்னொருக்கா சொல்றேன். வயலும் டியூரிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான் பிள்ளைய, சரியா. வயல் மற்றது டியூரிங், என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வயலுக்கு பக்கத்துல ஒரு எஸ்விஓ வரணும் கட்டாயம், சரியா. அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் வேற வேணும், சரியா. கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் வேற வேணும் என்றதை ஞாபகப்படுத்தணும் வயல். ஆனா டியூரிங்க்கு பக்கத்துல ஒரு நவுன் வந்தா காணும், ஒரு சென்டென்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை, சரியா. அப்ப வயலுக்கு பக்கத்துல கட்டாயம் ஒரு சென்டென்ஸ் வரணும். அந்த சென்டென்ஸ் எப்படியான சென்டென்ஸா இருக்கும்? கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அந்த வயலுக்கு பக்கத்துல வர கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா இருக்கும், சரிதானே. அப்ப தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க இதை ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா வயல்ன்ற விஷயம் அடிக்கடி வந்துருக்காது. ப்ரப்போசிஷன் கூடுதலா டியூரிங்க்கு பக்கத்துல நாங்க நவுனை போடுறோமா, வயலுக்கு பக்கத்துல நவுனை போடல. ஃபார் எக்ஸாம்பிள், I spend my time during the holiday ன்னு போடலாம். I spend my time with my children during the holiday என்று சொல்லலாம். அதே மாதிரி வேற ஒரு இது எழுத வேண்டாம். in my holiday இல்லாட்டி while I was spending my time, right? While I was spending my time, whenever I have holiday or I have free time, அப்படியான சில விஷயங்களை நான் ஜாயின் பண்ணலாம். அப்ப வயலுக்கு பக்கத்துல கட்டாயம் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்க வேணும். That's very important. டியூரிங் பக்கத்துல இந்த பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு வேர்ட் சொன்ன நண்டை. பிகாஸ்னா ஏனென்றால் என்று பிகாஸ் ஏனென்றால் என்று போட போறோம்னா அங்கால ஒரு வசனம் இருக்க வேணும் கட்டாயம், வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் போட்டோம்னா இந்த இது மாதிரி டியூரிங் மாதிரி. அப்ப இப்படி I could not attend the Zoom class because of the fever என்று போடலாம். காய்ச்சல் காரணத்தால பிகாஸ் ஆஃப் ஃபீவர், பிகாஸ் ஆஃப் நவுன் போட்டாச்சு ஃபீவர். இன்னொரு விஷயம், I could not attend the Zoom class because I was sleeping என்ன போடணும். அது கண்டினியூஸ்லாம் போடணும் இல்லை, சரி. இல்லை I went to the hospital, அதால நான் வர முடியல. அப்ப பிகாஸ் பக்கத்துல SVO கட்டாயம் வரணும். பிகாஸ் ஆஃப் பக்கத்துல நவுன் வந்தா காணும். விளங்குதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அதுகளை நீங்க பாக்க. ஓகே. அப்ப நார்மலி நாங்கள் இப்படி இந்த கேள்வியில மெத்தட்களை இதை செய்து வந்தோம்னா நாங்கள் ஈஸியா முடிக்க முடியும். இப்ப S5க்கு போறோம். S5 கொஞ்சம் எங்களுக்கு லெந்தியான கொஸ்டின் அப்படியே நாங்கள் அதுக்குள்ள போனோம்னா ஈஸியா செய்யலாம். Read the instruction. அப்ப நாங்கள் we have to search from the gridல இருந்து அங்க போறோம். color of the feathers, color ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்றோம். food, lifespan, nesting place, nesting period, காலப்பகுதி அதெல்லாம் இருக்கும், கட்டாயம் இருக்கு. ஓகே. ஸோ இதை வச்சோம் நாங்கள் இலவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கலர்ஸ் என்ன இருக்குன்னா கலர் ஆஃப் ஃபெதர்ஸ் என்ன கலர்ஸை வாஜிப்பா. ஹலோ குட் மார்னிங் சில்ட்ரன், வெல்கம் டு த பேர்ட் பேரடைஸ். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ an introduction about. அப்போ இதில் flying spaces, parrot, native, central, the bird is more long. ரெண்டு வெரைட்டில என்ன கலர்ன்றதை சர்ச் பண்ணுறோம். bird is one of the long from tip of feathers are entirely அந்த இருக்கு கலர் ப்ளூ. வேற எதுவும் கலர் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா ப்ளூவை கொண்டு வந்து போடலாம். அடுத்த ஃபுட் வந்து இட்ஸ் டயட் கன்சிஸ்ட் நட்ஸ். நட்ஸ்னா ஃபுட். பாம் ஸ்பீசஸ்ன்னு போடலாம், ஸ்பெசிஃபிக் பாம் ஸ்பீசஸ்ன்னு போட்டாலும் ஓகே. சீட்ஸ்ன்னு போடலாம். நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் சேம் தானே. நட்ஸ்ன்னு போடலாம், சீட்ஸ்ன்னு போடலாம், இல்லை நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு போடலாம், எதுக்குமே சரிதான் போடலாம். அடுத்த ஒரு காலப்பகுதி வந்திருக்கு எவ்வளவு இந்த அடுத்ததாகவே வந்திருக்கு 30 to 50 years தான் அந்த லைஃப் ஸ்பேன். அதான் அந்த காலப்பகுதி டியூரிங். அடுத்த நெஸ்டிங் பிளேஸ். நெஸ்டிங் பிளேஸ் வந்து அந்த ட்ரீஸ்ல இருக்கிற ஹாலோஸ் நெஸ்டிங் பிளேஸ். வெரி இம்பார்ட்டன்ட் நெஸ்டிங் பிளேஸ். அடுத்த விஷயம் ஒரு காலம் நெஸ்டிங் பீரியட் கேட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டு டிசம்பர். ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் எழுதினாலும் ஓகே தான், அல்லது ஜூலை கமா டிசம்பர் எழுதினாலும் ஓகே தான். ஜூலை டு டிசம்பர் எழுதினாலும் ஓகே தான். எல்லாமே கீழே இருந்து மேல பார்க்கல எங்களை விட வந்து நீட்டா அமையும். அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களோட எக்ஸாம் ஹால்ல இருக்குமா இருந்தா, அதாவது நாங்கள் ஷார்ட் பேராகிராஃப் எழுதிட்டோம், நோட்டீஸ் எழுதிட்டோம், 5வது ஹெலிஸ் எழுதிட்டோம், 8வது ஹெலிஸ் எழுதிட்டோம், 4வது ஹெலிஸ் எழுதிட்டோம். இப்ப எங்களுக்கு 10 நிமிஷம் இருந்தா கூட காணும் முதல் 3 ஹெலியை செய்யறது. இப்படி செய்யுங்க விளையாடு வடிவா நீங்கள் 39, 38 ஸ்கோர் பண்ணலாம். இதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த கிளாஸை பொறுத்தவரை இந்த பாஸ் பேப்பர் எங்களுக்கு புதுசு இல்லை, பழசுதான். எல்லா விடையும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களும் இருக்கு. நாங்கள் 2-3 தரம் இந்த பேப்பரை செய்த ஆக்களும் இருக்கு. இருந்தாலும் we have learned about how to do the exam. எக்ஸாம் எப்படி செய்யறோம், என்ன மாதிரி பிளான் பண்றோம் என்றதான் நீங்க இங்க லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்படித்தான் நீங்க பிளான் பண்ணி செய்ய வேணும்ன்றதான் எந்த நோக்கம். மேல இது எப்படி செய்தா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டை நாங்கள் எப்படி செய்யணும்ன்றத நாளைய கிளாஸ். Take care. Have a nice day.